வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு புது என்விரான்மெண்ட்டில் ஒரு வீடியோ போடுறேன். வழக்கமாக ஒரே ஒரு பேக்ரவுண்டில் வீடியோ பார்த்து உங்களுக்குலாம் கொஞ்சம் போர் அடிச்சிருக்கும். அதனால் ஒரு புது என்விரான்மெண்ட்டில் அந்த வீடியோ போடுறேன். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் டு நாகப்பட்டினம் அந்த ஹைவேஸ் இது வந்து உருவையாறுன்னு ஒரு பகுதி, அந்த பகுதியில் இருக்கிறேன் நான். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்கும்போது நம்ம நிறைய நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணுறோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஞாபக மறதி வந்து நிறையா இருக்கிறத நிறைய பேர்கிட்ட நான் பார்க்குறேன். சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ போய் இதை செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதை மறந்துடுறாங்க. இது வந்து எதனால் உருவாகுதுன்னு கேட்டால் முக்கியமாக ஃபோன்னால். இந்த ஃபோனை கையில் நம்ம எடுக்கும்போதே வந்து பார்த்தோன்னா வாட்ஸ்அப் ஆன் பண்ணாலே இல்லை ஏதோ ஒரு மெசேஜ் எதாவது பார்க்கும்போது அப்படியே நம்ம டைவெர்ட் ஆகி போயிடுறோம். ஃபோனில் ஒருத்தட்ட பேசுகிறோம், அவர்கிட்ட சொல்கிறோம் இந்த மாதிரி இந்த விஷயத்த பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் வந்து ஃபோனை வச்சதுமே அதை மறந்துடுறோம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மெசேஜ் வருது, அதை பார்க்குறோம், அப்படியே மிஸ்லீட் ஆகி மறந்துடுறோம். ஸோ இப்படி வந்து எனக்கே கூட இப்படி நிறைய டைம் ஏற்படுது. இதை வந்து நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு நம்ம எந்தெந்த விஷயங்கள் அன்றைக்கி பிளான் பண்ணமோ அந்தந்த விஷயங்களை செய்யறதுக்கு நம்ம வந்து பாக்கெட் டைரி மாதிரி சில விஷயங்களை அப்போ வந்து பயன்படுத்துவோம். இப்போ வந்து நம்ம ஃபோனில் நோட்ஸ் வந்து பயன்படுத்துகிறோம். இந்த நோட்ஸை வந்து நீங்கள் எஃபெக்டிவாக பயன்படுத்திங்கன்னா அன்றைக்கி என்னென்ன பண்ணணும், திங்ஸ் டு டூ டுடே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நீங்கள் அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நடுவில் வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் ஒன்ஸ் எது பண்ணியிருக்கோம், எது பெண்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு அந்த விஷயம் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும். முக்கியமாக வந்து ஏதோ ஒரு மெயில் ஐடி எடுத்துருக்குறோம், நம்ம அந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் ஒன்று பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மறந்துடுறோம். முக்கியமான விஷயங்களை நிறைய விஷயங்களை மறக்கிறோம். இதுக்கு வந்து முழுமையான காரணமாக அந்த ஃபோனாக தான் இருக்குது. பட் இந்த ஃபோன் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. நிறைய விஷயங்கள் இந்த ஃபோனில் தான் நம்ம பண்ணுறோம். அப்படின்போது இந்த ஃபோனை வச்சே நம்ம ரிமைண்டர் போட்டு ஞாபகப்படுத்திக்கலாம். நீங்கள் வந்து அலாரம் போட்டு வச்சுக்கலாம், இல்லை நோட்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இதை நீங்கள் எஃபெக்டிவாக பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து எந்த விஷயமும் வந்து மறக்காது. அதனால் மறக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் ஃபோனை எவ்வளோ ஸ்பீடு போகிறாங்க பார்த்தீங்களா, ஹெல்மெட் கூட போடாமல். ஸோ வந்து இது மாதிரி மறக்காமல் இருக்கிறதுக்கு உங்களோட ஃபோனையே நீங்கள் இங்கே எஃபெக்டிவாக பயன்படுத்தி நீங்கள் வந்து எந்தெந்த விஷயங்கள் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்து அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். நிறைய மறக்கிறோம், அடிப்படையான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் மறக்கிறோம். இவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசணும்னு நினைக்கிறோம், பேச மறந்துடுறோம். ஏதோ ஒரு விஷயத்துக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறோம், மறந்துடுறோம். இப்படி நிறைய ஞாபகம் மறதி நிறைய விஷயங்கள் வருது. இதை கண்டிப்பாக நாம் அவாய்ட் பண்ணியே ஆகணும். முக்கியமாக யங்ஸ்டர்ஸ், ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிறவங்க, இவங்களுக்கு இந்த ஞாபக மறதி இருக்கிறது சரியான விஷயம் கிடையாது. அதனால் இதை நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் உங்கள் நோட்ஸு, அலாம் இப்படிலாம் ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். எந்தெந்த விஷயத்தை எந்தெந்த டைம் செய்யணும் அப்படின்றத ஒரு டைம் வச்சு செய்ய பழகிக்கிட்டிங்கன்னா நீங்கள் இண்டஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணும்போது கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் மறந்து போய் நீங்கள் வந்து உங்கள் மேலே இருக்கவங்ககிட்ட திட்டு வாங்காமல் இருக்கலாம். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஸோ அது சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது வந்து இருக்கிற டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம அன்றைக்கி என்னென்ன பிளான் பண்ணமோ அதை வந்து நம்ம செய்ய முடியுதா அப்படின்னு பார்க்குறது. ஸோ இதெல்லாம் கவனமாக நீங்கள் பார்த்துங்க. தேங்க்யூ.